Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் AD3301 டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் விஷுவலைசேஷன் சப்ஜெக்டோடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட லெக்சர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ தான் லாஸ்ட் மினிட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நெசசரியாக தேவைப்பட வேண்டிய கண்டென்ட், கான்செப்ட், வாட் எப்படி போடணும் அப்படின்றத ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் பிளாட்டிங் ஹிஸ்டோகிராம் இன் பைத்தான் யூசிங் மேட்ப்ளாட்லிப். மேட்ப்ளாட்லிப் யூஸ் பண்ணி எப்படி ஹிஸ்டோகிராம் டயக்ராம் ட்ரா பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஹிஸ்டோகிராம் நமக்கு தெரியும். ஹிஸ்டோகிராம் டயக்ராம் எப்படி இருக்கும் நம்ம போட்டிருக்கோம். விஷுவல் எய்ட்ஸ் ஆஃப் EDAலே நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? பின்ஸ் யூஸ் பண்ணி எவ்வளோ வேணுமோ இந்த மாதிரி நம்ம மவுண்டைன் மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணி போடுறது தான் ஹிஸ்டோகிராம் டயக்ராம். இந்த ஹிஸ்டோகிராம் டயக்ராம் எப்படி போட போகிறோம்? ஓகேவா? சம் குரூப்ஸ் ஆஃப் டேட்டாவெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக மார்க் பண்ணுறதுக்கும் அந்த டேட்டா வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் காட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஹிஸ்டோகிராம். இது வாட் ஆஃப் த பார் பிளாட் டயக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ் ரெப்ரசன்ட் த பின் ரேஞ்ச், ஒய் ரெப்ரசன்ட் த ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? எக்ஸ் ஆக்சிஸ் வந்து எவ்வளோ பின்ஸ் வந்து ரேஞ்ச் வந்து இருக்கணும்னு காட்டும். ஒய் ஆக்சிஸ் வந்து அந்த ஃப்ரீக்வன்சி எந்த அளவுக்கு போகணுன்றதை காட்டும். ஒரு ஹிஸ்டோகிராம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்ன நம்பர் ஆஃப் பின்ஸ் இருக்கணும். பின்ஸ்ன்றது நம்ம இந்த மென்ஷன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த அடுக்கு தான் எவ்வளோ வேணும்னு சொல்கிறது தான் பின்ஸ். ஸோ பின் ரேஞ்ச் எவ்வளோ இருக்குன்னு தெரியணும். அதே மாதிரி வேரியபிள்ஸ்க்கு இடையில உள்ள இன்டர்வல்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரியணும். ஓகேவா? இது ரெண்டும் தெரிஞ்சால் மட்டும்தான் ஒரு ஹிஸ்டோகிராம் டயக்ராம் தெளிவாக போட முடியும். ஓகே, ஸோ பிளாட்டில் நம்ம ஹிஸ்டோகிராம் போடுறதுக்கான ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா பைப்ளாட் டாட் ஹிஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் ஹிஸ்டோகிராம் வந்து ட்ரா பண்ணுவோம். ஸோ அதில் என்னெல்லாம் ஆட்ரிபியூட் இருக்குது, அதுக்கான பெராமீட்டர்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ன்றது அரே ஆஃப் சீக்வன்ஸ் ஆஃப் அரே அப்படின்னு சொல்லுவோம். பின்ஸ்ன்றது நமக்கு எவ்வளோ இன்டீஜர் சீக்வன்ஸ் ஸ்ட்ரிங் வேணுமோ அதை மென்ஷன் பண்ணுறது. டென்சிட்டி வந்து பூலியன் வேல்யூ சொல்கிறது. அதுக்குரிய ரேஞ்ச், அப்பர் ரேஞ்ச் எவ்வளோ, லோயர் ரேஞ்ச் எவ்வளோ, ஹிஸ்டாகிராமோட டைப் எவ்வளோ, பாரா, பார் ஸ்டாக்டா, ஸ்டெப் ஃபில்டா, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்கும். அந்த மாதிரி எது வேணும். அலைன்மெண்ட் வந்து லெஃப்டா ரைட்டா மிடிலான்னு சொல்கிறது. அதோட வெயிட் வந்து எவ்வளோ இருக்கணும், டைமென்ஷனு பாட்டமில் இருக்கணுமா, வித் எவ்வளோ இருக்கணும், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக மென்ஷன் பண்ண முடியும் ஹிஸ்டோகிராமில். ஓகேவா? தென் அதோடைய கலரு, லேபிள், லாக். ஓகே, எவ்வளோ ஆக்சிஸில் மென்ஷன் பண்ணணும் அதுதான் லாக் அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஆக்சிஸ் வேல்யூ வந்து லிமிட் மென்ஷன் பண்ணணும்னு. ஸோ எப்பவும் போல் ரேண்டம் வேல்யூ இம்போர்ட் நம்பையர்ஸ் NP வந்து எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே மேட்ப்ளாட்லிப் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஓகேவா? இம்போர்ட் மேட்ப்ளாட்லிப் பைப்ளாட் PLT போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இம்போர்ட் நம்பையர்ஸ் NP. இப்போ NPல ஒரு அரே முதல்ல நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அரே வந்து ஃபங்க்ஷனுக்குள்ள அரேனாலே என்ன பண்ணணும், ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கிரியேட் பண்ணணும், கமா செப்பரேட் பண்ணி கிரியேட் பண்ணிட்டேன். அப்புறம் ஹிஸ்டோகிராம் கிரியேட் பண்ணணும். அதுக்கு ஃபிகர் டாட் AX ஆக்ஸ் போட்டுட்டு அதுக்கான சப்ளாட் எவ்வளோ இருக்குன்னா 10,7 ஃபிகர் சைஸ் போட்டுக்கிட்டேன். இப்போ AXன்றது ஆக்சஸ் எனக்கு மென்ஷன் பண்ணுறதுக்கு, ஹிஸ்ட்ன்றது கீவேர்டு, அதுக்குள்ள ஃபங்க்ஷன் எதை எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த அரேவை தான் எடுத்துக்க போகிறேன். ஸோ பின்ஸ் என்னெல்லாம் இருக்கணுமோ அதை கொடுத்துட்றேன். ஸோ 1 2 3 4 5 பின்ஸ் இருக்கணும். ஸோ நான் 5 பின்ஸுக்கு மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபைனலாக அதை ஷோ பண்ண சொல்கிறேன். இவ்வளோ தான் எனக்கு ஹிஸ்டோகிராம் கிரியேட் பண்ணுறதே. அவுட்புட் இந்த மாதிரி எனக்கு வந்துடும். என்ன வேல்யூ கொடுத்துருக்கோன்னா அந்த வேல்யூ இன்டர்வல்ல எனக்கு பின்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிடும். 0லேருந்து 25 50 75 100ன்னு சொல்லி அதுக்கான பின்ஸ் வந்து எனக்கு கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே, ரொம்பவே சிம்பிள். அடுத்து கஸ்டமைசேஷன் ஆஃப் ஹிஸ்டோகிராம். இது நார்மல் ஹிஸ்டோகிராம் பார்த்தாச்சு. அதுக்குள்ளே எனக்கு ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவலாக எனக்கு கஸ்டமைஸ் பண்ணி வேணும். கஸ்டமைஸ் பண்ணுறதுனா நம்ம என்ன சொல்லுவோம், நம்மளுடைய விருப்பத்துக்கு தகுந்தாப்புல நம்மளுடைய இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த விஷயத்தை கஸ்டமைஸ் பண்ணி ஒரு ட்ரெஸ் வாங்குறது. ஓகேவா? நமக்கு வேணுன்ற மாதிரி. அந்த மாதிரி இங்கே என்னெல்லாம் பண்ண முடியும் ஹிஸ்டோகிராம்னா கலர்ஸ், லேபிள்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம மாற்ற முடியும். ஓகே, ஸோ இம்போர்ட் மேட்ப்ளாட்லிப் டாட் பைப்ளாட் PLT இம்போர்ட் நம்பையர்ஸ் NP. நம்ம ஃப்ரம் மேட்ப்ளாட்லிப்ல கலர்ஸ் இம்போர்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா பர்சன்டேஜ் ஃபார்மேட் வந்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா செட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறோம். அதில் பின்ஸ் எவ்வளோ நம்பர் இருக்கணும், பாயிண்ட்ஸ் எவ்வளோ இருக்கணும் எல்லாமே கொடுத்துக்கிறோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன்னா எக்ஸ் எவ்வளோக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகணும், ஒய் எவ்வளோக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். ரேண்டம் டாட் ரேண்டம் n பாயிண்ட்ஸில் இருந்துக்கணும். தென் வந்து இந்த n பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறது வந்து 10,000 + 25 இதை ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஹிஸ்டோகிராம் கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபிகர் ஆக்சிஸ் போட்டு சப்ளாட் எடுத்துக்கிறோம் எவ்வளோ சைஸ் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சிஸ் டாட் எக்ஸ் பின்ஸ் எவ்வளோ இருக்கணும்னா n பின்ஸில் ஃப்ளாட் டாட் ஷோ கொடுத்துட்டோம். ஸோ அதோட அவுட்புட் டயக்ராம் இந்த மாதிரி வரும். எந்த மாதிரி அவுட்புட் நம்ம
நம்ம கேட்டிருக்கோமோ அந்த பின்ஸுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகே, இதே மாதிரி எக்ஸாம்பிள் 2 கொடுத்துருக்கோம். அதுலேயுமே நமக்கு என்னெல்லாம் வேணுமோ பாயிண்ட்ஸில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். லெஜண்ட் எவ்வளோ இருக்கணும், ஹிஸ்டோகிராம் பிளாட்டிங் எவ்வளோ இருக்கணும், ஆக்சிஸ் எவ்வளோ இருக்கணும், எக்ஸ்டிக் ஒய்டிக் அப்படின்றது என்னெல்லாம் ரிமூவ் பண்ண போகிறோம், ஆக்சிஸ் பிளின்ஸ் எந்த மாதிரி மாறணும், தென் வந்து எக்ஸ் ஒய் எவ்வளோக்கு சேஞ்ச் ஆகணும், லேபிள்ஸ் என்ன, கிரிட் லைன்ஸ் என்ன, எல்லாத்தையுமே தனித்தனியாக வாட்டர் மார்க்கு எல்லாமே கொடுத்துக்கலாம். ஓகேவா, இது நெக்ஸ்ட் ஹிஸ்டோகிராமுக்கு அதுக்கான அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கஸ்டமைஸ்ட் ஹிஸ்டோகிராம்லாம் வரும். இது எதுக்காக கொடுத்தோம்னா நம்ம கிரிட் லைன் வந்து ஷோ பண்ண சொன்னனால நமக்கு கிரிட் லைனில் வந்து ஹிஸ்டோகிராம் மட்டும் தனியாக ஷோ ஆயிருக்கு. ஓகேவா, ரொம்பவே சிம்பிள் ஒன் தான். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கம்மா. நீங்கள் அதையுமே போட்டிருப்பீங்க, அதையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு சம்டைம்ஸ் 2 மார்க்கில் கேட்குறாங்க, எனக்கு சிம்பிளாக வந்து அதெல்லாம் எக்ஸாம்பிள் போடுறேன்னா கிளியராக ஒரு எக்ஸாம்பிள் போடணும்னா இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ இம்போர்ட் மேட்லாட் லிவ் டாட் பைப்ளாட் as plt எடுத்துக்கிட்டேன், நம்பை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டேன், அரேல மென்ஷன் பண்ணணும். ஸோ np டாட் அரே போட்டுக்கிட்டேன். இப்போது நான் ஃபிகர் டாட் ஏஎக்ஸ் வந்து கம்பல்சரி போடணும்னு சொல்லியிருக்கோம். பிளாட் டாட் சப்ளாட்டோட ஃபிகர் சைஸு 10,7. இதில் ஏஎக்ஸ் ஆக்சஸ் டாட் ஹிஸ்ட் எடுத்துக்கணும். ஹிஸ்ட் என்ன எடுத்துக்கிறோன்னா ஏஏ, அதில் இருக்க பின்ஸ் வேல்யூஸ் எடுத்துக்கிறேன், தென் ஷோ பண்ணுறேன். ஓகேவா, ஷோ பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட ஹிஸ்டோகிராம் டயக்ராம் இந்த மாதிரி ஷோ ஆகும். ஓகே, இவ்வளோதான் நமக்கு என்ன அப்படின்னா ஹிஸ்டோகிராம் அப்படின்றது. ரொம்பவே சிம்பிள் டாபிக், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது தான் ஹிஸ்டோகிராம் டாபிக். ஓகே, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.